உயரம் வந்து 34, ஆஃப் உயரம் 13, ஃபுல் உயரம் சீட்டோட உயரம் 19, சி வந்து 36, சீட்டு 36, இடுப்பு வந்து 31, சீட்டு வந்து 35, கை நீளம் 6, கை லூஸ் வந்து 11, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 6, ஏஹெச் 15, எம்ஹெச் 12, ஃபுல் ஷோல்ட்ரு 13. இதுக்கு ஒரு அளவு இந்த சுடிதார் வந்து இத்தனை அளவு எடுத்துருக்கோம். இது இந்த பிரகாரம் வந்து சுடிதாரை விட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். வந்து 34 உயரம் 34 3 இன்ச்சு -1 31 வச்சுருக்கேன். 31 வைக்கப்பட்டது. 31 வச்சு கோடு போட்டோம். இப்போ ஷோல்டருக்கு ஒரு கோடு போடுறேன். இப்போ 36 இன்ச்சு பாடி, இது 2.5 வச்சுக்கோங்க. 2.5 3.5 6 இன்ச்சு ஷோல்டர் நான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ? ஃப்ரண்ட் கழுத்து வந்து 6.5 6.25 நான் வச்சுருக்கேன். 6.5 வச்சுட்டு கோடு போட்டேன். முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.25 இறக்கிங்க. அப்புறம் தேவைன்னா ஒரு 4 இன்ச்சு இறக்கிக்கலாம். 4 இன்ச்சு இறக்கிக்கலாம். இது C1. C2 வந்து 3.5 இன்ச்சு இறக்கிங்க. 3.5 இன்ச்சு இறக்கிங்க. 3.5 இன்ச்சு ஒரு கோடு. ஜாக்கெட்டோட உயரம் 13, இடுப்போட உயரத்தில் 13 இன்ச்சு நான் டிராயிங் போட்டேன். சீட்டோட உயரம் 19 ஒரு கோடு போட்டோம். ஏற்கனவே பாட்டத்தில் ஒரு கோடு போட்டேன். இப்போ C1 பார்த்தீங்கன்னா 36, 9 ப்ளஸ் வந்து 1 10 வச்சுட்டேன். அது மாதிரி C2 9 ப்ளஸ் அரை 9 வச்சுட்டோம். 31 7.25 ஒரு 7.25 ஒரு 3/4 சேர்த்துங்க. 8.25 வச்சுட்டேன். சீட்டு 35 36 வச்சுங்க. 9 ப்ளஸ் அரை வச்சுட்டோம். எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வந்து நான் டிராயிங் போட போகிறேன். எல்லோரும் கவனிங்க. இப்படி பெண்டு பண்ணிட்டேன். இங்கே ஸ்கேல் அப்படி வந்து அழகாக அப்படி பெண்டு பண்ணி போடுங்க. இது வயிறு உள்ளதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றிக்கோங்க. 34 இங்கே 9 வச்சோம். இங்கே 10 வச்சுக்கோங்க. இந்த கோடை இப்படி போட்டுங்க. இந்த கோடு இங்கே போட்டுங்க. இந்த இடத்துல பெண்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சோண்டு வயிறு உள்ள ஆள்னால கொஞ்சோண்டு வந்து வெளியே கொண்டு போறாரு. இந்த இடத்துல மட்டும் இடுப்புல மட்டும் கொஞ்சோண்டு கூட வச்சுக்கிறோம். நேரம் இங்கே கோடு போட்டோம். இப்போ முண்டா எவ்வளோ இருக்குது? ஏஹெச் எவ்வளோ அவங்களுக்கு? ஏஹெச் பார்த்தீங்கன்னா 15.5. வருதான்னு பார்த்துருவோம். 7.25 வருதான்னு பார்த்துருவோம். 7.25 கரெக்டாக இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. 1 இன்ச்சு வச்சு அழகாக கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்படி கரெக்டாக 3 கோடு வந்துங்க. இங்கே ஒரு அர்க்காத்து வெட்டி ஆகணும், இங்கே ஒரு அர்க்காத்து வெட்டி ஆகணும். சீட்டில் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இதுக்கு பாதி WH2. இது C2,
இது WH1, இது WH2, இது சீட்டோட உயரம். ஸ்கேல் வந்து பெண்டு ஸ்கேல் போடுங்க. வயிறு இருக்கிறதுனால கொஞ்சம் பெண்டு ஸ்கேல் அதிகமாக போடுங்க. இப்போ எல்லாமே போட்டோம். இப்போ வெட்ட போகிறேன். இது 36 இன்ச்சு பாடிக்குள்ள சுடிதார். இங்கே தான் சைடு ஓப்பன். இந்த இடத்துல ஓப்பன், இந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் பாருங்கள். இந்த இடத்துல அப்படி கிராஸ் பண்ணிக்கிறேன். அர்க்காத்து இங்கே ஒரு அர்க்காத்து அவசியம் வெட்டியாகணும். இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு 3 அர்க்காத்து அவசியம் வெட்டியிருக்கேன். அப்போ தான் இது சுடிதார் வந்து நல்லா பெண்டு பண்ணி வளையும். இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. மறுபடி கவர் தட்டு எடுத்துட்டு இருக்கேன். கவர் தட்டு இங்கே கிராஸ் பண்ணிட்டேன். கழுத்துக்கு அர்க்காத் பண்ணிட்டேன். பேக் கழுத்து இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி கழுத்து, பின் கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். பின் கழுத்து 6.5, இது 2.5 வச்சுக்கோங்க. பின் கழுத்து 6.25 வைக்கிறேன். வரைஞ்சிட்டோம். இப்போ பின் கழுத்து வெட்டுவதை கவனிங்க. இது 2.5, இது 3.5. அழகாக வளைவாக போட்டோம். அழகாக வளைவாக பின் கழுத்து வெட்டுறோம். இது மாதிரி பின் கழுத்து இந்த ஓப்பன் பண்ணாமல் வெட்டுங்க. ஓப்பன் பண்ணால் என்ன, தைக்கும் போது ஈஸியாக தைச்சிட்டு வெளியே போயிடலாம். கழுத்து வந்து அகலாமல் இருக்கிறதுக்காக வெட்டுறோம். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். கை நீளம் 6, வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 11.5, 11.5க்கு 5.25 வச்சுட்டேன். ஏகச் வந்து 15.5, 7.25, 6.25, 6.25 இங்கே வச்சுட்டேன். 7.25 இங்கே வச்சுட்டேன். கரெக்டாக வர எல்லாமே 6.25 பாதி வந்து 3.5 இங்கே மார்க் பண்ணிட்டேன். 3.5 கை இறக்கிட்டேன். கை லூசு இது இணைக்கிறேன். கை இறக்கிட்டேன். இங்கேருந்து பாருங்கள் 3.5 இறக்கிருக்கேன். 3.5 அவசியம் இறக்குங்க, நல்லாயிருக்கும். கை லூஸ் வந்து 11.5, 11.5க்கு 5.25 வச்சுட்டேன். கை இப்போ வெட்டுவதை கவனிங்களா.
கவர் தட்டு வெட்டு, கை நல்லா இறக்கி வெட்டியிருக்கேன் பாருங்கள், இறக்கி வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி இறக்கி வெட்டினா சிறப்பாக இருக்கும். கை இறக்கி வெட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ 7.25, 6.25, 7.25 இருக்குது. 6.25 இங்கே இருக்குது, 7.25 இங்கே இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக கை பாருங்கள். கை வெட்டினதை கவனிங்க. கை நல்லா இறக்கி இந்த அளவுக்கு டீப்பாக இறக்கி வெட்டுங்க. இறக்கி வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது 3 ரஞ்சு இறக்கிக்கோங்க. 3 ரஞ்சு இறக்கிட்டா நல்லாயிருக்கும். கை வந்து 2 ரஞ்சு இறக்காதீங்க, 3 ரஞ்சு இறக்குங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ வெட்டிட்டோம். கை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு தையல் எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக வச்சு பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். அக்யூரேட்டாக எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லை. ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது. ஒரு புள்ளி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், தேவைன்னா எடுத்துக்கலாம். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி பழகுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக கடையில் இப்படி தான் வெட்டுறாங்க. இந்த வெட்டுற முறையில் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு புள்ளி கூட கரெக்டாக இருக்கும். ஒரு புள்ளி கூட வித்தியாசம் வந்துடக்கூடாது. முண்டால் வந்து ஜாயின் பண்ணும்போது எந்த வகையான தவறுதல் வரக்கூடாது. தவறுதல் வராமல் கரெக்டாக போய் அந்த கோட்டில் வந்து கோடோடு கரெக்டாக மேட்சாக உட்காரணும். ஓகே ஆச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கை வச்சு காட்ட போகிறேன் பாருங்கள். அந்த கோட்டில் அழகாக போய் நின்றுக்கும். இந்த கோட்டில் அழகாக வரும். அந்த கை பாருங்கள், கரெக்டாக அந்த கோட்டில் தைச்சிட்டு அழகாக கீழே போட்டுருவாங்க. அது 36 இன்ச்சு பாடி, இடுப்பு வந்து 31, சீட்டு வந்து 36. அதுக்குள்ளே சுடிதார் வெட்டும் பயிற்சியை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, 3 அர்க்காத்து அவசியம் வெட்டியே தீரணும். கை வந்து 6 இன்ச்சு, கழுத்து பாருங்கள், பேக் கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து நான் வரைஞ்சிருக்கேன். இது பிரகாரம் வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள், சிறந்த வெற்றியில் ஆகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லி, வாழ்க தையலகம், வாழ்க தையல் கலைஞர் வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.